அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ நோன்பு வரப்போது சஹருக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி நேம் தான் போஹிரி சிக்கன். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு இந்த போஹிரி சிக்கன் கறிக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இங்கே கரெக்டாக 6 காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 3 ஸ்டார் அனீஸ் போட்டிருக்கேன். 1.5 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஜீரகம் 2 ஸ்பூனு, பெப்பர் 2 ஸ்பூனு, கேஷ்யூ நட் ஒரு 10-12 கேஷ்யூ நட் போட்டுக்கோங்க. அப்புறம் மல்லி விதை இருந்தால் மல்லி விதை, அப்படி இல்லைன்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் துருவின தேங்காய் அது 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நான் கரெக்டாக 2 பேருக்கு பண்ணுற குவான்டிட்டியில் நான் பண்ணுறேன். நீங்கள் எத்தனை பேருக்கு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை நம்ம நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைக்க போகிறோம். நம்ம இதை மிக்ஸ் பண்ணும்போது ப்ரௌனாக வந்தோடனே எடுத்துடலாம். ரொம்ப கருக வச்சிட வேண்டாம், நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லுலேயே தெரியும். ஸோ இன்னும் ஒரு 1 or 2 செகண்ட்ஸில் இதை எடுத்துடலாம். இதை எடுத்து நம்ம ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சிருவோம். ஸோ இப்போ நம்ம வறுத்தெடுத்த மசாலாவை நல்லா பவுடராக அரைச்சிடலாம். அரைச்சக்கப்புறம் இப்போ ஒரு பேனில் 2 இல்லைன்னா 3 ஸ்பூன் கிட்ட கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஸ்லைஸ் வைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கிடுவோம். ஸோ கொஞ்சம் லைட்டாக வதங்கினோன்னே இப்போ நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த 3மே இப்போது போட்டுடலாம். எல்லாமே 2 மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் கிட்ட போட்டுட்டு வெங்காயத்தோடு நல்லா வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் ஒரு மாதிரி லைட்டாக ப்ரௌனிஷாக வரணும். ப்ரௌனிஷ் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயமும் இஞ்சி பூண்டும் சேர்ந்து ஒரு அரோமா ஒன்று கொடுக்கும். அது கொடுத்தக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த 1/2 kg சிக்கனை அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடையே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எந்த தண்ணியுமே ஊற்றாதீங்க. சிக்கனில் விடுற தண்ணியே இப்போதைக்கு போதும். ஸோ அதோட நல்லா மிக்ஸ் ஆகி இது இந்த 3 சேர்ந்து நம்மளுக்கு ஒரு அரோமா ஒன்று கொடுக்கும். அது இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப தேவைப்படும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சிக்கன் ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட சிக்கன் நல்லா வதக்கினக்கப்புறம் இப்போ நம்ம 2 ஸ்பூன் கிட்ட தயிர் போட்டு இப்போவும் நல்லா சிக்கனை அந்த தயிரோடு நல்லா வதக்கி விட்டுறலாம். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், தண்ணி ஊற்றிடாதீங்க. சிக்கன் நல்லா அது விடுற தண்ணியிலேயே அது கொஞ்சம் நல்லா வேகணும். ஸ்டார்டிங்கில் நம்ம கடைசியில் எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போதைக்கு தண்ணி எதுவுமே ஊற்றிட வேண்டாம். சிக்கனும் தயிரும் அப்புறம் நம்ம போட்ட வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கணும். இங்கே 2 minutes கிட்ட அப்படியே விட்டுருங்க. அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா நம்ம 1 ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. ஸோ இந்த மிளகாத்தூள் போட்டக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் எடுத்து போட்டுடலாம். ஸோ இங்கே நான் 2 பேருக்கு பண்ணுறனால இது நான் 4 ஸ்பூன் கிட்ட நான் போட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கணக்கு பண்ணி நீங்களும் போட்டுக்கோங்க. ஸோ ஒரு 5 பேர் 6 பேருக்கு பண்ணணுன்னா அது என்னென்ன எவ்வளோ போடணுங்கிறதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த மசாலா போட்டக்கப்புறம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலா வேகிறதுக்கு
நம்ம வந்து ஒரு 1 minute 2 minutes கழித்து நம்ம வந்து தண்ணி ஊற்றிடுவோம். ஸோ எல்லா சைடும் நம்ம வந்து சிக்கனோட மசாலாவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி மசாலா வேக வைக்கிறதுக்கு ஒரு டம்ளர் இல்லைன்னா அரை டம்ளர் கிட்ட வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes வந்து க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வந்து விட்டுருங்க. சிக்கன் வந்து ஒரு 30 to 40% கிட்ட இந்த இதுலேயே வந்து வெந்துடும். மசாலாவும் நல்லா உள்ளே இறங்கிடும். மோஸ்ட்லி லோ ஃப்ளேம்லேயே வந்து கொதிக்க விடுங்க, ஓகேவா? அப்போ தான் வந்து சிக்கன் வந்து நல்ல இதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்ப ஓவராக குக் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் நம்ம வந்து ஒரு 5 to 10 minutes கிட்ட க்ளோஸ் பண்ணிடுவோம். தக்காளியிலேயே வந்து தண்ணி நல்லா விடும். ஸோ அதோடு சேர்த்து சிக்கனும் வந்து ஓரளவு வந்து 90% கிட்ட வெந்துடும். ஸோ தக்காளி போட்டு ஒரே ஒரு வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா திரும்ப ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணி திரும்ப லோ ஃப்ளேமில் ஒரு 10 minutes அப்படியே வச்சுருங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். 10 minutes முடிஞ்சிருச்சு. ஸோ நல்லா எல்லாமே கரெக்டாக வெந்துருச்சு. இது வரைக்கும் நான் உப்பு போடலை. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுடலாம். ஸோ இங்கே 2 பேருக்கு பண்ணுறனால நான் கரெக்டாக 1 ஸ்பூன் வந்து ஃபஸ்ட்டு உப்பு போட்டு நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா வந்து இதுவே போதும். அப்படி இல்லைனா கரெக்டாக இல்லைனா எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் போட்டு செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப உப்பு போட்டுறாதீங்க. இந்த டிப்ஸ் வந்து மெயினாக பேச்சுலர்ஸுக்கு தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பேருக்கு பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் மட்டும் போட்டு செக் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ஃபர்தராக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு மட்டும் போட்டுட்டு திரும்ப நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து நல்ல செமி கிரேவி டெக்ஸ்டரில் இருக்குது. சப்பாத்தி பரோட்டா சாப்பிட்றவங்க இந்த ஸ்டேஜ்லேயே வந்து எடுத்துருங்க. ஒரு 5 minutes வந்து க்ளோஸ் பண்ணி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. கொஞ்சம் ரைஸ் வச்சு சாப்பிட்றவங்க வந்து இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு டம்ளர் இல்லைனா 1.5 டம்ளர் கிட்ட நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு 5 minutes மட்டும் ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து சிக்கன், இந்த போஹ்ரி சிக்கன் கறி வந்து ரெடி ஆயிரும். ஸோ ஃபைனலாக முடிஞ்சிருச்சு. இது வந்து ஆப்ஷனல் தான். நான் லாஸ்ட்டாக வந்து ஒரு 2 minutes மட்டும் திரும்ப கரம் மசாலா மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes மட்டும் கிண்டி விட்டுட்டு அப்படியே செட் பண்ண போகிறேன். இது வந்து கரம் மசாலா வேணுங்கிறவங்க போடுங்க, அப்படி இல்லைனா வேண்டாம். நம்ம ஏன்னா அந்த அரைச்ச மசாலாலே வந்து எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து இது வந்து ஆப்ஷனல் தான். வேணும்னா போட்டுக்கோங்க. ஸோ இதை போட்டுட்டு நல்லா ஒரு 2 minutes கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு 10 minutes அப்படியே அந்த ஹீட்லேயே வந்து விட்டுருங்க. நம்மளுக்கு அந்த கிரேவி வந்து நல்லா செட் ஆயிரும். ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ பாருங்கள், கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் இதை ரைஸ் வச்சு தான் சாப்பிட போகிறேன். ஸோ ஓவராலாக முடிஞ்சிருச்சு. சஹருக்கு யூஸ்வலான சிக்கன் கறி பண்ணுறதுக்கு போல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரைஸுக்கு. ஸோ இன்ஷால்லா நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலான ஷைகுல் பார்வை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் பாய்.